விலங்கு, நீர், காற்று, வெடித்து பரம்பலடையும் வித்துக்கள் பற்றிய தகவல்கள். அதாவது வித்துக்கள் தான் உற்பத்தியான மரங்களுக்கு கீழேயே முளைக்குமாக இருந்தால் அவற்றுக்கு அவை செழிப்பாக வளர்வதற்குரிய மூலக்கூறுகள் கிடைக்காது. காற்று கிடைக்காது, நீர் கிடைக்காது, சூரிய ஒளி கிடைக்காது. ஏனென்றால் அதன் தாய் தாவரம் அவற்றையெல்லாம் மறைத்து கொண்டிருக்கும். ஆகவே வித்துக்கள் பரம்பலடைய வேண்டும். அதாவது அந்த இதில் உற்பத்தியாகிச்சோ அந்த தாவரத்துக்கு அண்மையிலே அது முளைப்பது அதற்கு உசிதமானது அல்ல. அப்போ இந்த வித்துக்கள் பரம்பலடைவதற்காக இயற்கையிலேயே விலங்குகள் மூலம், நீர் மூலம், காற்று மூலம், வெடித்து மூலம் பரம்பலடையக்கூடிய இயற்கையான சாதகமான அமைப்புகள் அதில் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பழங்களை எடுத்துக்கொள்வோம். பழங்களை எல்லாம் விலங்குகள் உணவாக உட்கொள்கின்றன. நாங்களும் ஒரு விலங்கு தான், மனிதரும் ஒரு விலங்கு. அப்போ நாங்கள் மாம்பழத்தை வாங்குகிறோம். ஒரு ஊரில் வாங்கின மாம்பழத்தை இன்னொரு ஊரில் கொண்டு வந்து சாப்பிட்றோம். அந்த வித்தை அந்த இடத்துல வீசி விடுகின்றோம். அப்போ அங்கே வித்து தூர இன்னொரு பிரதேசத்துக்கு வந்து முளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அதே போல் இங்கே விலங்குகள் மூலம், அதாவது சில வித்துக்கள் விலங்குகின்ற உடம்பில் ஊட்டிக்கொள்ளும். அடுத்த சில வித்துக்கள் விலங்குகள் சாப்பிட்டு சமிபாடு அடையாமல் அப்படியே வெளியேறி முளைக்கக்கூடியது இருக்கின்றது. மற்ற விலங்குகள் அந்த சதைப்பகுதியை உண்டு விட்டு விடுகின்ற வித்துக்களும் இருக்கின்றன. அடுத்த நீர் மூலம் பரம்பலடையும் வித்துக்கள். நீர் மூலம் பரம்பலடைய வேண்டுமாக இருந்தால் அந்த வித்து நீரிலே மிதக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நீரிலே ஒரு வித்து முளைக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குள்ளுக்கு காற்றிடைவெளிகள் தும்பு இருந்தால் அதுக்குள்ள காற்றிடைவெளிகள் இருந்தால் அந்த காற்று காரணமாக அந்த வித்து மேலே மிதக்கக்கூடியது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கிராமப்புறங்களில் நீந்தி பழகுவதற்காக ஒல்லி தேங்காயில் உட்பகுதி இல்லாத விருத்தியடையாத காய்ந்த தேங்காய் ஒல்லி என்று சொல்லப்படும் அதை கட்டிக்கொண்டு தான் நீரில் குதிப்பார்கள். ஏனென்றால் அதில் காற்று நிறைய இருக்கின்றது. அப்போ அது பாரம் குறைவு. அது தண்ணீரில் மேலே தள்ளி கொண்டு வந்து அவர்களை நீச்சல் பழக்கும். அப்போ இந்த தேங்காய் காற்றிட வழிகள் இருப்பதால் இந்த தேங்காய் போன்ற வித்துக்கள் நீரில் மிதந்து, இங்கே காட்டப்படுகிற தாமரை வித்து எல்லாம் அப்படித்தான், அதாவது நீரிலே மிதந்து சென்று இன்னொரு இடத்தில் பரம்பல் அடைகின்றது. மற்ற காற்றின் மூலம் பரம்பல் அடைவது காற்றிலே தூக்கிச் செல்லக்கூடிய மாதிரி பாரம் குறைவாக இருக்கணும். அதாவது அவற்றுக்கு அதனுடைய பஞ்சு போன்ற பாரம் குறைந்த இலகுவாக மிதக்கக்கூடிய பரசூட் போன்ற அமைப்பிலே நீரில் காற்றில் அள்ளப்பட்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போவே காற்றின் மூலம் எடுத்து செல்லப்பட்டு இன்னொரு இடத்தில் முளைக்கு வித்து பரம்பல் அடைகின்றது. வெடித்து பரம்பல் அடைவது, இப்போ வெண்டிக்காயை நாங்கள் பதமாக எடுத்து சமையலுக்கு பயன்படுத்துகின்றோம். அப்படி பயன்படுத்தாத வெண்டிக்காய் முற்றி அந்த வித்துக்கள் அந்த இடத்திலிருந்து தூரமாக விழுந்து அது பரம்பல் அடைகின்றது. இந்த வகையில் வித்துக்களின் பரம்பல் பற்றி நாங்கள் ஆரம்ப அறிவை பெறுவோம் என்று